வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. மைண்ட் நார்மல் லைஃப்னா ஏதோ ஒரு சோக ரேகை எனக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. அதையும் விடுத்து நான் கொஞ்சம் ஒரு நிம்மதியாவே நார்மலாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இதுல ரெண்டு விஷயங்கள் இதை நான் பிரேக் பண்ணிடுறேன். ரெண்டு விஷயமா பிரேக் பண்ணிடுறேன். ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ்னா என்ன? மைண்ட் அண்ட் பாடி ரியாக்ஷன்னா ஸ்ட்ரெஸ், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? நார்மலி என்ன ஆகும், உங்க ப்ரீதிங் வந்து நம்ம அப்படி டீப் ப்ரீத் பண்ண ஆரம்பிப்போம். உங்கள் பிரெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கன். ஓகே, என்ன வேணாலும் சாதிக்கலாம் நீங்கள் அதை வச்சு. ஆனால் அதே சமயத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டூப்பிடான ஆர்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் அதை வந்து டீக்ரேட் பண்ணலை. ஏன் அதை நான் ஸ்டூப்பிடான ஆர்கன்றேன்னா, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்குள்ள பேசும்போது பாசிட்டிவாகவே பேசணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உங்கள் பிரெயினுக்கு வந்து பாஸ்ட், ப்ரெசென்ட், ரியல், அன்ரியல் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அப்படியா? ஆமாம். இப்போ நான் தான் அந்த பர்சன் வச்சுக்குவேன், எக்ஸ் பர்சன் பார்த்துருக்க யாரோ ஒரு ஆள், நான் உங்ககிட்ட வர்றேன். ஹவு வில் யூ ட்ரீட் மீ? எனக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி லெட்ஸ் ஹாவ் அ சிம்பிள் கான்வர்சேஷன் ஃபார் அரௌண்ட் 2 minutes. ஓகே, ஃபைன். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, பட் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும் அந்த லெட்டிங் புக்கு. பட் அந்த லெட்டிங் புக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சொல்லி கொடுங்களேன். நீங்கள் சூப்பர்மேன் பார்த்துருக்கீங்களா? சூப்பர்மேன், எக்ஸாக்ட்லி அந்த போஸ். ஜஸ்ட் டூ தட் போஸ். இன்னைக்குங்க நமக்காக ஒரு பாசிட்டிவிட்டி செஷன் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம மைண்டுக்காக, நம்ம இதயத்துக்காக, நம்ம உடம்புக்காக நம்ம எப்படி பார்த்துக்கிறோம். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். 1008 விஷயங்களை பேச முடியும். நான் படிச்சிருக்கேன், ஆச்சா பூச்சா இது அதுன்னு. ஆனால் நமக்கு ஒன்றுனா அதே மாதிரி நம்ம பார்த்துக்கிறோமா, நம்மளை கேர் பண்ணிக்கிறோமா, ஒரு உடஞ்சு சுக்குநூறாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம்ல. எப்பயுமே மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குல்ல. நான் கஷ்டப்படுற மாதிரி உலகத்தில் யாருமே கஷ்டப்படலை அப்படிங்கிற தாட் நமக்கு இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை, லவ் பண்ணும்போது பிரச்சனை, ஒரு வேலையில் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் இவ்வளவு தேவை கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் சிம்பிளான சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அப்படியே இந்த காற்றுல மிதக்கிற இறகு மாதிரி நம்ம அப்படியே மைல்டாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்காக நம்மளை பற்றி பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்கங்க. வைட்டா ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு சொந்த கம்பெனியே வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர். இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்கிறாங்க. கண்ணீரும் கம்பளையுமா வர்றவங்கலாம் ஒரு 3 தடவை 4 தடவை உங்ககிட்ட பேசினா, நானா இப்படி இருந்தேன், கண்ணீரோட இருந்தேன், இந்த பிரச்சனைக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப நிவர்த்தி ஆகிட்டு போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம். மேடம் கிட்ட பேசும்போது நானே அதை ஃபீல் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா நம்ம பிரச்சனையே சரியாயிடும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. சைக்காலஜிஸ்ட் வர்ஷா கணேஷ் மேம் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி குட் பாசிட்டிவிட்டி. லுக்கிங் ஃபார்வர்ட். வணக்கம். வணக்கம். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரகதீஷ். அண்ட் இவ்வளோ அழகா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. ஸோ எனக்கு அது கேட்குறச்சு சிரிப்பா இருந்தது. இது செஞ்சீங்க, எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணிட்டீங்க. அதில் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பிரச்சனை 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 தான் வாழ்க்கை அப்படின்னு. பட் இல்லை, அதில் சில அழகான தருணங்களும் இருக்கு. என்ன ஆயிடுறதுன்னா, நம்ம இந்த பிரச்சனைகளை ரொம்ப மிகப்படுத்தி பார்க்கறதுனால அந்த அழகான தருணங்கள் எங்கேயோ கொண்டு போய் மறைஞ்சு போயிடுது. ஸோ நீங்கள் சொன்னது எங்களோட வேலை என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, மேம் உங்கள்கிட்ட என்னதுக்கு காசு கொடுத்து நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும்? நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிட்டு போவேனே. தாராளமாக பேசுங்க, ஆனால் அதுக்கு தீர்வு இருக்கா? நம்ம அதுக்கு தீர்வுன்றது வந்து எங்களை மாதிரி கொஞ்சம் ட்ரெயின்டு பீப்புள் கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அது கொஞ்சம் எங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுங்க. இப்போ என்னைய வச்சே சொல்லிக் கொடுங்களேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு உணர்வோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், ஒரு டீ கடைக்கு போகிறேன், பேசுகிறேன்னா அந்த நேரத்தில் நான் சிரிப்பேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். அகைன் when I come back to my normal லைஃப்னா ஏதோ ஒரு சோக ரேகை எனக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதையும் விடுத்து நான் கொஞ்சம் ஒரு நிம்மதியாகவே நார்மலாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்?
ரொம்ப அழகான கேள்வி இது ஆக்சுவலி. ஏன்னா இது நீங்கள் மாத்திரம் இல்லை பிரகதீஷ், நம்ம எல்லாருமே உணரக்கூடிய விஷயங்கள் தான். இதில் 2 விஷயங்கள் இதை நான் பிரேக் பண்ணிடுறேன், 2 விஷயமா பிரேக் பண்ணிடுறேன். ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ்னால் என்ன, முதல்ல உங்களோட புரிதல் என்ன. நம்ம நிறைய இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், பட் அதுக்கு வேண்டிய கொஞ்சம் புரிதலை வந்து நம்ம இன்னைக்கு உண்டாக்கிக்கலாம். ஸ்ட்ரெஸ்னால் என்னது? ஸ்ட்ரெஸ்னா நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் படித்ததை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்ன மேம், என் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் செய்ய முடியாமல் போகிறப்போ உருவாகிறது தான் ஸ்ட்ரெஸ். கரெக்ட், பியூட்டிஃபுல்லி செட். இது ஆக்சுவலி அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா உங்களோட பாடி அண்ட் மைண்டோட ரியாக்ஷன். ஒரு விஷயத்த எனக்கு இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸை வச்சு என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸ்ட்ரெஸ். அதுக்கு என்ன ஆகும், உங்கள் பாடி வந்து வெவ்வேறு விதமாக வந்து ரியாக்ட் பண்ணும். என்ன ஆகும், அவங்க ஹார்ட் வந்து பட்டன்னு பீட் ஆகும், சில வாட்டி வேர்த்து கொட்டும், நமக்கு வந்து ஒரு பதப்பதப்பு, உட்கார முடியாது, ஒரு மாதிரி ஒரு சமமான ஒரு நிலையிலே இருக்காது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், அதுதான் ஸ்ட்ரெஸ். சிம்பிள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அப்போ தான் உருவாக்கக்கூடிய ஒரு அந்த வாட் ஷுட் ஐ சே, ஒரு பாடிலி ரியாக்ஷன், மைண்ட் அண்ட் பாடி ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், நார்மலி என்ன ஆகும், உங்கள் ப்ரீதிங் வந்து நம்ம அப்படி டீப் ப்ரீத் பண்ண ஆரம்பிப்போம். சிம்பிள். எப்பவுமே வந்து முதல்ல உங்கள் ப்ரீதிங்கை வந்து ஒரு நிலையாக்குங்க. இப்போ ரொம்ப இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டீப் ப்ரீதிங் பண்ணுறீங்களோ ஒரு இடத்துல உட்காருங்க. அண்ட் நீங்கள் உட்கார மாதிரியே உட்காருங்க. கண்ணு மூடிட்டு ஒரு 3 தடவை and exhale deeply. Nice deep inhale and exhale. One more deep inhale. நல்ல உள்வாங்க சுவாசத்தை and மூச்சை வெளியில. அவ்வளோதான். உங்கள் ப்ரீதிங் எப்போ நார்மலாக இருந்தோ மற்ற எல்லா ரியாக்ஷன்ஸுமே கம்மியாயிடும். உங்கள் ஹார்ட் பீட் நார்மல் ஆகிடும். உங்களோட அந்த ஆங்ஸைட்டி எல்லாமே ரெடியூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கீ வந்து உங்கள் ப்ரீதிங் தான். உங்கள் ப்ரீதிங் ரொம்ப டீப்பாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நோட்டீஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறச்சு. ஸோ அப்போது நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, அந்த மொமெண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து கிக்கின் ஆகி அதுக்கு வேண்டிய சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். வென் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங், உங்களோட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் உடம்புல நடக்கிறச்சு பிரெயின் வந்து வில் நாட் பி ஒர்க்கிங். உங்களோட லாஜிக்கல் பிரெயின் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துரும். அதால் பேச முடியாது, பேசினாலும் உங்களால் கேட்க முடியாது. ஏன்னா இத்தனை விஷயங்கள் நடக்கிறது ஒரே டைமில். உங்கள் பாடிக்கு நீங்கள் அந்த பிரேக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வரும். இப்போ உங்கள் பிரெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கன். ஓகே, என்ன வேணாலும் சாதிக்கலாம் நீங்கள் அதை வச்சு. ஆனால் அதே சமயத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டூப்பிடான ஆர்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் அதை வந்து டீக்ரேட் பண்ணலை. ஏன் அதை நான் ஸ்டூப்பிடான ஆர்கன்றேன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பும். ஸோ நீங்கள் அதை சொல்லி நம்ப வைக்கலாம். ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னா அதுக்கு 21 நாள் வேணும். ஏன் 21 நாள்? அந்த நம்ம ட்ரெயின் பண்ணணும். உங்கள் பிரெயினில் ஒரு புது நியூரல் கனெக்ஷன், ஸோ அந்த நியூரான்ஸ் இருக்கும் பிரெயினில். அது ஒரு பழசு நமக்கு பிடிச்ச விஷயமோ இல்லை தெரிஞ்ச விஷயமோ இப்படி ஒரு பாண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா அவ்வளோதான். இப்படி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு 21 நாள் ஆகும். ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்குள்ளே பேசும்போது பாசிட்டிவாகவே பேசணுமோ. பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டுங்க. நம்ம வந்து இதை பற்றி நிறைய ஹைப் இருக்குது. இப்போ பாசிட்டிவாக பேசலாம், மோட்டிவேஷன், பாசிட்டிவிட்டி இது எல்லாமே வந்து ஷார்ட் லிவ்டு. அது ஒரு ஸ்பைக் இப்படி கொடுக்கும் உங்களுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு தான். எஸ், அது ஒரு ஸ்பைக். சூப்பர், இப்போ ஐம் ஃபீலிங் ஸோ குட். நாளைக்கு காலையில் எழுந்துக்கோங்க, பேக் டு ஸ்கொயர் ஒன். அது ஏன்னா அதெல்லாம் வந்து மொமெண்டரி ஃபிக்ஸஸ். இப்போ இந்த நிறைய ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்கோஹால் எதுக்கு இருக்கிறாங்க, அது அந்த மொமெண்ட்ல அவங்க வந்து பயங்கர ஹையா ஃபீல் பண்ணுவாங்க. அதே ஹை தான் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும். பட் அது நீங்க ஹேபிட்டா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நார்மல் ஆயிடும். அப்போ உங்க பிரெயினுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உங்க பிரெயினுக்கு வந்து பாஸ்ட், ப்ரெசென்ட், ரியல், அன்ரியல் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அப்படியா? ஆமா. அது இன்னுமே கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க ஒரு விஷயத்த பர்சீவ் பண்றீங்க, அதுல பாதி மாத்திரம் உங்க நீங்க வந்து நீங்க பாக்குறது, அதுல மீதி fill in the blanksல உங்க பிரெயின் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேயே நிறைய விஷயத்த வந்து பர்சீவ் பண்ணிட்டே இருக்கும். அதை fill in the blanks மாதிரி பண்ணிட்டே இருக்கும்.
ஸோ அந்த பெர்செப்ஷன் தான் ரியாலிட்டி. அப்போ வந்து நான் ஒரு லாங் டேர்ம் அச்சீவ் பண்ணணும், இல்லை நான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு கோல் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் செய்ய போகிறேன், அதுக்கான தேவையானதை நான் பண்ண போகிறேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் இப்படி தான் அப்படின்னு என் கேரக்டரை நானே என் பிரெயின் மூலமாக பில்ட் பண்ணணும். எஸ், அது நீங்கள் எப்படின்னா ஒரு பிரெயினை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை, இது வந்து எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே வந்து எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரெப்பிட்டேஷன்னா பண்ணக்கூடியதை திருப்பி 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 பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம அன்லேர்ன் பண்ணிட்டு தான் லேர்ன் பண்ண முடியும். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை எப்படி அதை அடியோடு மறந்துட்டு புதுசாக நம்ம கற்றுக்கணும். அதுக்கு தான் இந்த பிரெயினுக்கு அந்த ட்ரைனிங் வேணும். இப்போ நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து ஒரு பெரிய காரில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், நான் ஒரு பெரிய நல்ல காரில் போயிட்டு இருக்கேன், ஐ ஆம் லீடிங் அ குட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கணும். என்னாலாம் இது முடியாதுங்க, நான் என்னத்த அப்படின்லாம் நான் யோசிக்க கூடாது. வெரி ட்ரூ. அதை விட நீங்க அதை உங்களை பார்க்க ஆரம்பிக்கணும், உணர ஆரம்பிக்கணும். அந்த உணர்தல்ல தான் அந்த ட்ரிக்கே இருக்கு. அதுக்கான ஒர்க் நான் ஒன்று இருக்குல்ல மேம், அதை கண்டிப்பா அதை செய்யாம நான் இதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்காது. உங்களுக்கு சரி, திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம போய் வேண்டிக்கிறோம் இல்லையா, டெய்லி போய் கண்ணை மூடிட்டு எனக்கு இது கூட அது கூட, எதனால நீங்க கேக்குறீங்க? எனக்கு யாரோ ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கரெக்டா, ஒரு நம்பிக்கை. ஓகே, நான் போய் இன்னைக்கு என்னோட ப்ரேயர் 5 மணி நேரம் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், நான் இனிமேல் போய் தூங்கலாம், எனக்கு வந்துடும் அப்படின்னா வருமா? வராதுதான். இதுவும் அவ்வளவுதான். இது எதுக்காக நம்ம பண்றோம்னா அந்த விஜுவலைசேஷனும் அந்த செல்ஃப் டாக்கும் ஏன் பண்றோம்னா அது உங்களை அந்த டைரக்ஷன்ல கொண்டு போக ஆரம்பிக்கும். நம்மளோட பிரெயின்ல ஒரு சிஸ்டம் இருக்கு, RAS அப்படின்னு, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அது என்னன்னா நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீங்களோ அது உங்கள் கண்ணில் வந்து தெம்படும். சிம்பிளாக கேட்குறேன், இப்போ நம்ம ரோடில் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு மஹிந்திரா 700 XUV பிளாக் கலர் எனக்கு வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ணம், ரொம்ப ஸ்ட்ராங் டிசைர். இன்னைக்கு நீங்கள் ரோட்டில் பார்க்குறச்சு நீங்கள் மஹிந்திரா XUV 700 பிளாக் கலர் அட்லீஸ்ட் ஒரு 5-6 நீங்க பாப்பீங்க. அது இத்தனை நாள் உங்க பக்கத்துல போயிருக்கும், நீங்க அதை கவனிச்சிருக்க கூட மாட்டீங்க. பட் இனிமேல் அது கவனிக்க ஆரம்பிக்கும். ஏன்? உங்க பிரெயினுக்கு வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, எனக்கு அது போகணும், எனக்கு அதுதான் என்னோட கோல் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த பிரெயின் வில் கிக் இன்டு ஆக்ஷன், அதுவா கொண்டு. அப்போ நீங்க ஒரு கோல் உங்களுக்கு நீங்க செட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களை பார்க்க வைக்கும். ஓகே, இப்போ என்னடா எனக்கு மாத்திரம் ஏன்டா நடக்க மாட்டேங்கிறது, ஏன்னா நீ பார்க்கல, ஏன்னா உனக்கே தெரியாது. நான் நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன், உங்களையும் கேட்கிறேனே, லேட்டஸ்ட் உங்களோட ஆன்சர் என்ன நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்காஸ்ட், இந்த மாதிரி ஒரு நல்ல கெஸ்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன். இப்போ நீங்க இதை சொன்னீங்க இல்லையா, நீங்க இது கிளாரிட்டியோட சொன்னீங்கன்னா பிலீவ் இட் ஆர் நாட் உங்களை தேடி அந்த கெஸ்ட் வருவாங்க. நீங்க தேடவே வேண்டாம், உங்க அந்த கெஸ்ட் உங்களுக்கு கண்ணுல actually it is happening. Exactly, because that is the depth of your belief. அந்த பிலீஃப்ன்றது தான் வந்து is a driving force. ஃபைன் மேம், இப்போ நான் வந்துட்டு வர்ஷா மேம் மீட் பண்ண வர்றேன், இவ்வளோ நேரம் பேசுறது இப்போ ஆடியன்ஸாக நான் கேட்டுட்டேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களை பற்றின கான்டாக்ட் டீட்டெயிலாம் நான் போட்டிருக்கேன், மேம் கிட்ட நான் பேசுவோன்னு நினச்சி வர்றேன். இப்போ நினச்சி நான் வரும்போது நான் எங்கேயோ நான் கொஞ்சம் லோவாக இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சம்வேர் நான் உங்கள்கிட்ட வந்தேன்னா எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் தான் அந்த பர்சன் வச்சுக்கிறோம், X பர்சன் பார்த்துட்டு இருக்க யாரோ ஒரு ஆள், நான் உங்ககிட்ட வர்றேன், how will you treat me? எனக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி let's have a simple conversation for around 2 minutes. Okay, fine. I'm also ready to express myself. நானும் ரொம்ப ஓப்பனாக உண்மையை சொல்ல தயாராக இருக்கேன், கேமராவில் லைவ்லேயே. நீங்கள் கேளுங்க, நானும் பேசுகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Sure, wonderful. ஹலோ பிரகதீஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி குட் பிரகதீஷ். ஆனால் ஐ எம் குட் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்களே? அதான் மேம், ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக அதை சொல்ல முடியல. வே பிஃபோர் ஒரு 10 years பேக் நான் இருந்த மாதிரி ஹாப்பியாக அது கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்துட்டு நான் வேறு லெவலில் இருக்கேன், செம்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து ஓகே ஐம் குட் அப்படின்னு சொல்கிற நிலமையில நான் இருக்கேன். யார் கேட்டாலுமே ஐம் குட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அந்த பட் ஆர் யூ ரியலி குட்? அது எனக்கு தெரியல. am I really good ன்னு உங்களுக்கு எப்போ நீங்க தெரியலன்றீங்களோ that means you really not good. அதுக்கு of course அதுக்கு காரணம் இருக்கும். சரி, இன்னைக்கு நீங்க என்ன நாடி எதுக்கு வந்திருக்கீங்க? I need a clarity, அவ்வளவுதான். I need a clarity about myself. என்னை பத்தி
எனக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கரெக்ட். இப்போ நீங்கள் அந்த ஐ எம் குட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஐ எம் குட் பார்ட் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த வாட் இஸ் நாட் குட் அப்படிங்கிற பாட்டு தான் இன்னுமே ஹிடனாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே எதுவோ நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா there's something மிஸ்ஸிங். கரெக்டாக? அது சிம்பிளாக உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோடையே உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். சரி, எனக்கு சொல்லுங்கள், ஆர் யூ இப்போ நீங்கள் பயங்கர ஆம்பிஷியஸ், அதை நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க. பட் அதுலேயே வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷன் ட்ரிவனா பர்சனா? நீங்கள் பெர்ஃபெக்ஷன் தேடுவீங்களா? எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷன் நான் தேட மாட்டேன், எல்லாத்துலயும் நான் பெர்ஃபெக்ஷன் தேட மாட்டேன். பேசிக்கா இப்போ என்னன்னா, ஐ மிஸ் மை டைம் வித் மீ. அதாவது என்னுடைய ரீடிங் டைமை நான் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு, என்னுடைய மூவி வாட்சிங் டைமை நான் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு, என்னுடைய இன்ட்ராக்டிங் வித் பீப்புளே வேற மாதிரி மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. நான் முன்னாடி இருந்த இன்ட்ராக்டிங் வித் பீப்புள் அந்த மாதிரி ஐ மிஸ் மை செல்ஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் எனக்கு கொஞ்சம் வெரி பியூட்டிஃபுல். எதனால இதை நீங்க மிஸ் பண்றீங்க? இல்லை எது நடந்தா இதெல்லாம் நீங்க வந்து உங்களால பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, மேபி டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் கொஞ்சம் சரியில்லாம இருக்கேனா எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பொதுவாகவே தோணும் ஒரு 24 hours நமக்கு பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஐ டூ சோ மெனி திங்ஸ். கரெக்ட். அதனால எனக்கு நேரம் பத்தாம எனக்கான நேரத்தை எனக்கு ஒதுக்க முடியாம. பியூட்டிஃபுல். நீங்களே அந்த ஆன்சர் சொல்லிட்டீங்க. யூ டூ சோ மெனி திங்ஸ். ஒரு பர்சனால இவ்வளவு விஷயங்கள் தான் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் அண்ட் ஆஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் சச் அ பிக் ஆம்பிஷன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஏ பண்ணணும், பி பண்ணணும், சி பண்ணணும், டி பண்ணணும், இ பண்ணணும், எஃப்ஜிஹெச் கூட பண்ணலாமே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுமே தவிர வேண்டாம் ஏயை தூக்கி அவருக்கு கொடுக்கலாம், ஒரு பிஏ தூக்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இன்னும் தோணலை. கரெக்டா? இந்த விஷயத்தில் வந்து ஹவு குட் ஆர் யூ வித் டெலிகேஷன்? நீங்கள் மற்றவங்களை நம்பி உங்களால் எத்தனை அந்த வேலையை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இல்ல அதெல்லாம் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அது வந்து ஒரு 3-4 years பேக் வந்து நான் அப்படி இல்லை. நான் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுக்கணும், நானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் ஆஃப்டர் எனக்கு ஒரு நல்ல டீம் இருக்காங்க, இன்ஃபேக்ட் பிரில்லியன்ட் டீம் ஐ ஹேவ். அதனால அந்த டெலிகேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் மீ. ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேல இருக்குன்னும் போது என்னுடைய மீ டைமா இருந்தா கூட ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு நான் ஒரு 2 பக்கம் படிச்சா கூட என்னுடைய திங்கிங் வந்து அதை நான் எப்படி சரியா பண்றது அப்படின்னு எனக்கு போகுது. அதுதான் எனக்கு பிரச்சனை. மற்றபடி டெலிகேட் பண்றதோ என் டீம் அதை சரியா பண்றதோ அதெல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸ்டில் அவங்கெல்லாம் அதை சரியா பண்ணிடணும், அவங்கெல்லாம் அதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு இருக்கே தவிர அந்த நேரத்துலையும் கூட நான் அதை யோசிச்சு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நேற்று நைட் நான் பார்த்தேன், FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சம்வேர் வந்து எனக்கு இந்த ஒர்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோமே, இவங்க சரியாக பண்ணிடுவாங்கல்ல, இது செஞ்சிருவாங்கல்ல, இது கரெக்டாக நடந்துரும்ல அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. பேக் ஆஃப் மை மைண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கு. அதை என்னால் எரர் பண்ண முடியல. அதுதான் எனக்கு இல்லை. நீங்களே வந்து உங்களை கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் ட்ரீம் இருக்கு, அவங்க சூப்பராக வேலை பண்ணுறாங்க, ஆனால் என்னால் இன்னுமே அவங்க மேலே ஃபுல்லாக நம்ப முடியல. நம்ப முடியலன்ற வார்த்தை எனக்கு தான் இருக்கு. தட் இஸ் வாட் நோ, அது கொஞ்சம் ஹார்டா இருந்தாலுமே பண்ணிரணுமே அப்படினு அது ஒரு அக்கறையாவும் நம்ம அதை யோசிக்கலாம். அது நம்ம எப்படி வேணாலும் மாத்தலாம். அது நம்ம இட்ஸ் வேர்ட்ஸ் அட் தி பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளவுதான். பட் அல்டிமேட் ட்ரூத் இவ்வளவுதான். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஃபுல் ட்ரஸ்ட் உங்களை நீங்க ஒருத்தரை நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த சாயினா நீங்க சாஞ்சிருவீங்க. ஓகேயா? ஏன்னா நான் உங்களை பிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கரெக்ட்? பட் அந்த இன்னுமே அது இங்கே ஒரு இடத்துல இன்னும் இடிக்கிறது. மேபி அதனால தான் உங்களை நான் கேட்டேன் நீங்கள் பெர்ஃபெக்ஷனிஸ்டா அப்படின்னு. பிகாஸ் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை எல்லாரும் மீட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஓகே, எல்லாரோட ஒர்க்கு எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ அங்கே தான் எப்போவுமே ஒரு கேப் வரும். திஸ் இஸ் வெரி வெரி நேச்சுரல். ஓகே, இது நேச்சுரல். ஸோ ஒரு விஷயம் அடுத்த தடவை நீங்கள் டெலிகேட் பண்ணிச்சு, நான் டெலிகேட் அப்படின்னு நான் எதுக்கு கேட்டேன்னா அதை நீங்கள் விட்டுடணும். அதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறாரு, எடிட் பண்ணுறாருன்னு அவ்வளோ அவர் பண்ணிடுவார். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் இட். ஓகே, ஃபைன். எப்படி நீங்கள் நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதும் அதுதான், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஃபைன். ஸோ நீங்கள் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? என்ன நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணால் தான் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் அந்த ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணணும், நீங்கள் அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். விட்டுருங்க. ஸோ அந்த லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, பட் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும் அந்த லெட்டிங் கோக்கு. பட் அந்த லெட்டிங் கோக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். சொல்லி கொடுங்க. ஒரு லீடர்ஷிப்புக்குமே இது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சொல்லி கொடுங்க. உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ உட்காந்து அழகாக கண்ணை முடிக்கணும். கண்ண முடிக்கோங்க. நல்ல ஒரு 3 டீப் பிரெத்ஸ். நீங்களே அழகாக ஜஸ்ட் ஃபோக்கஸ், உங்கள் பிரெத்தில் மாத்திரம் ஃபோக்கஸ்.
நல்லா நார்மல் ப்ரீதிங், ஜஸ்ட் நார்மல் ப்ரீதிங். அழகாக ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி பிரெத், அவ்வளோதான். ஓகே, அண்ட் ஒன் மோர், பியூட்டிஃபுல். இப்போ நான் என்ன, நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, ஒரு அழகான ஒரு கோல்டன் பாக்ஸ் உங்கள் முன்னாடி இருக்குது. அந்த கோல்டன் பாக்ஸை நீங்கள் பாருங்கள், அது எந்த சைஸில் இருக்குது பாருங்கள், என்ன கலரில் இருக்குது பாருங்கள். அந்த கோல்டன் நான் சொல்லிட்டேன், பட் அது பிரைட்டாக இருக்கா, டல் கோல்டாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை உணருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், உங்கள் கிட்ட இருக்கா, தள்ளி இருக்கா, அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த கோல்டன் பாக்ஸை நல்லா அழகாக விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியாது? ஓகே, அந்த கோல்டன் பாக்ஸை இந்த உங்களோட அந்த சின்ன ஒரு கண்ட்ரோல் நீடு இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் நீடை கொண்டு வந்து அதுக்குள்ளே டம்ப் பண்ணிடுங்க. லிட்ரலாக உங்கள் கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்டாக அதை யோசித்து அதுக்குள்ளே போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது, இப்போ நீங்கள் ரொம்பவே ஆங்ஷியஸ் ஆகிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய காரணங்கள், இட் குட் பி யூனோ இந்த பாட்காஸ்ட் நல்லா நடக்கணும், அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் அட் ப்ரெசன்ட் இப்போ உங்களுக்குள்ளே என்னெல்லாம் தாட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா அழகாக அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுங்க. ஒரு பால் மாதிரி பண்ணுங்க, ஒரு கலர் கொடுங்க, அது கொண்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. ஒன்றா போடுங்க. போட்டிங்களா? இப்போ எல்லாம் போட்டுட்டிங்களா? அந்த பாக்ஸை அழகாக கவர் பண்ணிடலாம். ஒரு அழகாக ஒரு ரெட் கலர் ரிப்பனும் அதுக்கு கட்டிடலாம். ஓகே, அது ஒரு கிஃப்ட் மாதிரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5-6 ஹீலியம் பலூன்ஸ் எடுத்துன்னு வந்து அந்த பாக்ஸுக்கு கட்ட போகிறேன். இப்போ என்ன ஆகும், அந்த பாக்ஸ் லைட்டாக லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது லிஃப்ட் ஆகிறது லிஃப்ட் ஆகிட்டே போகிறது. அழகாக அந்த பாக்ஸ் லிஃப்ட் ஆகி அது பாட்டில் போயிடும். இப்போ நீங்கள் உங்களோட அந்த எம்டினஸ் மாத்திரம்தான் இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கீங்க. ஸோ இதை உணர்ந்தீங்கன்னா உங்களோட ப்ரீதிங்கை நார்மல் கொண்டு வந்துட்டு லெட்ஸ் தட் பலூன் கோ. நீங்கள் பாருங்கள் எங்கே போகிறதுன்னு. அது ரொம்ப தள்ளி போய் ஒரு லெவலில் போய் அது மறைஞ்சிடும். அது மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அழகாக உங்கள் ப்ரீதிங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் கம் பேக். Your smile says it. Your smile says it. Actually இது நல்ல ஃபீல் ஆ. Yes. எனக்கு அந்த இடமே கோல்டன் பாக்ஸ் இருக்கிற இடமே ஒரு மாதிரி நல்ல கிரீனிஷா அழகான ஒரு இடமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் நிக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணதே கிடையாது என் லைஃப்ல. ஏன்னா நான் கார்ட்டூன்ஸ் நிறைய பார்த்தது இல்லை, இந்த அனிமே எல்லாம் நிறைய பார்த்ததே கிடையாது. அதனால அந்த ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள நான் போனதே இல்லை. நான் எப்பயுமே ஒரு வண்டல் மண் ஒரு இதுன்னு சொல்லி மனுஷ மக்களோட புழுதி போடு மண் இப்படியே தான் பார்த்தும் வளர்ந்தது. எனக்கு அந்த நல்லா இருந்தது. அழகா இருக்குல்ல? அழகா இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதுலயே நமக்கு இன்னுமே அது நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு நிறைய மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே நிறைய காமனாக இருந்தாலுமே எதுவுமே லெட்ஸ் நாட் டிஸ்கவுண்ட் எனி திங். எல்லாத்தோட இஃபெக்ட் இருக்கும். பட் அங்கங்களுக்கு வேண்டியிருக்கிறத நம்ம கொடுத்தோம்னா இஃபெக்ட் நிறைய இருக்கும். இப்படி உங்ககிட்ட இப்போ என் சிரிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சுல, அந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சந்தோஷமாக போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்சல்யூட்லி நிறைய பேர். அது என்னோட ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே எப்போவுமே நான் எங்ககிட்ட வரவங்களாம் மோஸ்ட்லி அந்த தலைக்கு மேலே தண்ணி போன கேஸ் தான். ஏன்னா நம்மளால் ஹேண்டிலே பண்ண முடியல. யார்கிட்ட போகலாம், நம்மளும் பேசியாச்சு, எல்லாரோடையும் பேசியாச்சு, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியாச்சு, அம்மா கிட்ட பேசியாச்சு, அப்பா கிட்ட பேசியாச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க வரச்சே அவங்களோட ஒரு குமுறல் இருக்கும், கண்ணில் எப்போவுமே தண்ணி இருக்கும், அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கறச்சே இல்லை, நமக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சு அந்த ஒரு ஸ்மைல் கொண்டு வர முடிஞ்சுட்டா போதும். ஒரு 2 செஷன் 3 செஷன் ஒரு 4 செஷன் 4வது செஷனில் வரைச்சேன், மேம் ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சேன். ஓகே, என்னோட ஒர்க் இஸ் டன். ஏன்னா அந்த ஸ்மைல் எப்போ வருதோ இல்லை, பிலீவ் மீ, நாம் அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ஏற்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்திருக்கு. அது வரைக்கும் என்னால் முடியல, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இதே ஒரு குமுறல்ல இருந்து இப்போ அந்த ஸ்மைல் ஓப்பன் அவுட் பண்ணிடுது அந்த டோரை. இப்போது யூ ஆர் ரெடி. உங்களை எங்கே வேணாலும் நம்ம கொண்டுட்டு போகலாம். இனிமேல் அந்த ஹீலிங் ப்ராசஸிங் எல்லாமே சூப்பராக நடக்கும். அழகாக உங்களுக்கு வேண்டியிருக்கிறது நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்மைல் அப்படிங்கிறது தான் என்னோட பிரேக்கிங் பாயிண்ட். நான் எப்போவுமே அதுதான் என்னோட கோலாக வச்சுப்பேன். ஸோ அந்த ஸ்மைல் எவ்வளோ சீக்கிரம் வருதோ என்னால் அவங்கள ஈஸியாக அவங்களோட கோலுக்கு என்னால் கொண்டு போயிட முடியும். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நேயர்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட்
டு த ஆடியன்ஸ் டைரக்டாக இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங் யூ கேன் ஸ்பீக். ஒன்லி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் வைப்பேன். உங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, டேக் டைம். அண்ட் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நிறைய நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பின்னாடி வந்துடும். எதுக்காக நம்ம இதுக்கெல்லாம் போய் செலவழிக்கணுமா? இட்ஸ் ஓகே. உங்களை நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களை என்ன சந்தோஷப்படுத்துமோ, உங்களை என்ன ஹீல் பண்ணுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் ஃபார் எவ்ரிபடி அவுட் தேர், எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாத்திரம் பண்ணி நான் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதை நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஷூர். ஸோ நிறைய பேர் இங்கே வெளியில் நம்ம பார்ப்போம், நிறைய இடத்துல வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஒரு நம்ம ஒரு தளர்ச்சி இருக்கும், ஒரு இல்லாட்டி நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும், லோ செல்ஃப் எஸ்டீம் கூட வேணாம். அந்த ஒரு இடத்துல ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், என்னடா இவங்க கிட்ட போய் பேசணும், ஒரு பாஸ் கிட்ட பேசணும், அந்த ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்ல, கரெக்டாக? ஸோ நான் என்ன சொல்லிக்கேன், நம்மளோட மனசு எல்லாமே தேர்ஸ் அ பாடி மைண்ட் இன்டிகிரேஷன், சின்ன விஷயம் தான். அதுக்கு நீங்கள் உடனே இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் கான்ஃபிடென்ட், நான் சொன்னேன் அவங்க பிரெயின் ஈஸியாக ட்ரிக் பண்ணலான்னு, அதுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? இங்கேருந்து நிற்கிறீங்களா? நிற்கிறேன். ஓகே, ரெடியா? சிம்பிள். அங்கே நீங்கள் போகணும். உங்களுக்கு இங்கே ஆங்ஷியஸாக இருந்தால் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் சூப்பர்மேன் பார்த்துருக்கீங்களா? சூப்பர்மேன், எக்ஸாக்ட்லி அந்த போஸ், ஜஸ்ட் டூ தட் போஸ். எஸ், அதனால அழகாக இடுப்புல காய். எப்பவுமே இந்த இடுப்புல காய்ன்றது வந்து அத்தாரிட்டி. எனக்கு தெரியாது சூப்பர்மேன் இல்ல, அத்தாரிட்டின்றது இடுப்புல கை. ஓகே, அண்ட் இது தட் இஸ் டு மூவ் ஃபார்வர்ட். இந்த போஸ்ல நீங்க புட் யுவர் செல்ஃப் ஃபார் 2 minutes, ஆட்டோமேட்டிக்லி இந்த போஸோட பவர் வந்து உங்களுக்கு வரும். பிஃபோர் எனிதிங், எனி மீட்டிங், பிஃபோர் எனிதிங் நீங்க இதை பண்ணுங்க. பாத்ரூம் போடுங்க, ஜஸ்ட் கெட் இன் டு திஸ் போஸ். ஸோ இதுதான் பாடி மைண்ட் இன்டிகிரேஷன். ஸோ டூ சம்திங் ஸ்மால். நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை, உங்கள் பிரெயினை ட்ரிக் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நீங்கள் பண்ணுங்களேன், யூ வில் see the result. ப்ரீதிங் பண்ணுங்கள், போசஸ் பண்ணுங்கள், அண்ட் லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். இது எங்களுடைய தேங்க்யூ வெரி மச். நாங்கள் தயாரிக்கிற எங்களுடைய சொந்த தயாரிப்பு. ஓ, தேங்க்யூ வெரி மச். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹெல்த்தான ஒரு இது, நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லை ஸ்வீட்னஸ் எதுவும் போடாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் நாங்கள் செய்கிறது. ஆமாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஒரு லைட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக உண்மையாகவே நான் ஃபீல் பண்ணேன். ஐ ஃபெல்ட் குட். இன்ஃபேக்ட் யாருக்கெல்லாம் நம்மளே தொலைச்சா மாதிரி இருக்கோ, நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்காகங்க நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு முன்னாடி இருக்காது. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்காது, கனவுகள் மட்டும்தான் இருக்கும். அந்த கனவு நனவாகும் போது இல்லை, அந்த கனவாகவே இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம், ஒரு பேராசை, அதெல்லாம் கனவாகவே இருக்கும்போது நான் இப்படி இருக்கணும் போது, அது நனவாகும்போது அது கொஞ்சம் டிப் ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் முன்னாடி இருக்கும்போது இருந்தேன்ல அந்த செல்ஃபை நான் தொலைச்சிட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வரும். அப்போ என்ன ஆகும், என்னுடைய கனவு நனவாகுது, நான் அந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்ல, அது இல்லாமல் போயிடுச்சே, அதுவும் அப்பப்போ எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதுக்கப்புறம் பணப்பிரச்சனை வரும், அப்புறம் மனப்பிரச்சனை வரும், அப்புறம் வந்துட்டு காதல் பிரச்சனை வரும், கல்யாண பிரச்சனை வரும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலில் நிறைய ப்ராப்ளம் வரும், பிஸ்னஸ் பிரச்சனை வரும், லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், எல்லாமே இருக்க தான் செய்யும். அதில் ஒரு சில நேரம் நம்மளை ஹேண்டில் பண்ணிடுவோம், பிரச்சனை இருக்காது. ஒரு சில நேரம் நம்ம மேம் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலே சரி ஆகும். ஒரு சில நேரம் நம்ம தீர்வு இல்லாத நிலையை நோக்கி போவோம். அப்போ வந்துட்டு வெளியிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். அவர் சொல்லும் போது என்னென்னா, எனக்கு அந்த ஊரில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அதே இடம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையவே திருப்பி ஏற்படுத்துதுப்பா. நான் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு இடத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி என் இடத்துக்கு வந்தால் எனக்கு சரியாகும்னு எனக்கு எப்பயுமே தோணும். படிக்காதவர், அவர் வந்து டிரைவிங் ஒர்க் பண்ணவங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி டிரைவிங்கில் வேலை பார்த்துட்டு வந்தவங்க. ஆனால் அவர் இந்த பாயிண்ட்டை சொன்னார், மிக முக்கியமான பாயிண்ட் இது. அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்ம யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசுறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, அவங்க ட்ரெயின்டு வெல் எஜுகேட்டட் பர்சனாக இருந்தாங்கன்னா இன்னுமே நமக்கு நல்லது, நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இன்றைக்கி வர்ஷா கணேஷ் மேம். அவங்ககிட்ட பேசினதில் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ நானும் இந்த சூப்பர் மேம் போஸை பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். அவங்கள யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுறேன். இன்னொரு 6வது சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம்.